அவன் சொல்கிறான், மனுஷனுக்கு இருக்கிறதுலே ரொம்பவும் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள்லேயே பவர்ஃபுல்லான உணர்வு எது அப்படின்னு கேட்டால் காமம் தான். அவன் சொல்கிறான், நிர்வாணம் தான். இதுதான் இருக்கிற உணர்வுகள்லேயே ரொம்பவும் வலிமையான இது. அப்போது அதை கையில் எடுத்தோம்னா மனுஷன் வீழ்ந்துருவான். அப்போ ஒருத்தனுக்கு சாப்பாடு இருக்குது, ஒருத்தனுக்கு விபச்சாரம் இருக்குன்னா சாப்பாடு கூட அவன் மறந்துடுவான், விபச்சாரத்தில் போய் உட்காந்துக்குவான். அது அதை விட வலிமையானது. ஒருத்தனுக்கு விபச்சாரம் மட்டும் நீ தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவன் அதை ரிசீவ் பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு சாப்பாடு தேவையில்லை. அதனால தான் இப்போ இன்றைக்கி உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி எந்த நாட்டிலையுமே இந்த ஆபாசம் இப்போ வெள்ளைக்காரன் அத்தனை இது செலவு பண்ணுறான். இண்டஸ்ட்ரி சென்ட்டு விளம்பரம், அதில் எதுக்கு பெண்களை கொண்டு வரோம்? இது அடித்தா நல்ல ஸ்மெல் வரும்னு சொல்ல வேண்டியதானே? அது இல்லை, பெண்கள்லாம் அவன் பின்னாடி போயிடுவான். கேவலம் இந்த பெண்களை வச்சு தான் அவங்கள பலி மானக்கேடு. அப்போ ஷைத்தானுடைய இது என்ன? ஷைத்தான் அவனுடைய டார்கெட்டில் நம்பர் 1 டார்கெட்டாக வைக்கிறது பெண்களை நிர்வாணப்படுத்துவது. அடுத்தது என்ன? பெண்களை அந்த நிர்வாணமான நிலையிலேயே வெளியே கொண்டு வர வைப்பது. பெண்களை ஆண்களை அவர்களை நோக்கி வைக்கிறது. இந்த 3ல் அதை இந்த விஷயத்தில் கமிட்டடாக வச்சுட்டானா உருப்பட மாட்டான். ஒரு ஆம்பளை நாசமாக போகணுன்னா விபச்சாரம் போகுது, புரியுதா? தவறான பாதை தான் ஆண்கள், அதாவது மனிதர்களை அதிகமாக இருக்கும். விபச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போதை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணிடுவான், கல்யாணம் பண்ணவங்க கூட விபச்சாரம் பண்ணும். அதனால தான் இஸ்லாத்தில் கல்யாணம் பண்ணி விபச்சாரம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எதுக்கு மரண தண்டனை? ஏன்னா அவனுக்கு நியாயமான அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு வீட்டில் அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டான். அதை தாண்டி நீ விபச்சாரத்துக்கு வர்ற அப்படின்னா நீ இந்த உலகத்தில் மனிதனே கிடையாது, நீ மிருகம். அப்போ இந்த மிருகத்தை அடித்து கொன்னுறணும், இது வாழ்கிறதுக்கே அன்ஃபிட்டு அப்படிங்கிற. அப்போ இது எல்லாம் எவ்வளோ சென்சிட்டிவாக பார்க்குறான். இந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் விபச்சாரம் இன்றைக்கி எடுத்தோம்னா திருமணமானவர்கள் எத்தனை பேர் ஃபோனில் விபச்சாரத்தை பார்த்துட்டே இருக்கான். அவனுங்களால மூளையே வேலை செய்யாது. அவன் பிஸ்னஸில் டெவலப் ஆக மாட்டான், அவன் படிக்க மாட்டான், அவன் டெவலப் ஆக மாட்டான், அவன் வீடு வாங்க மாட்டான், அவன் உழைக்க மாட்டான், அவன் எதுக்குமே ஆக மாட்டான். அவனை மாதிரி ஒரு பயந்தாங்கொழி வேறு யாருமே இருக்க மாட்டான். இந்த விபச்சாரத்தின் பக்கம் மட்டும் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தாங்கன்னா தன்னுடைய வீரத்தையே இழந்துருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏன் சஹாபாக்கள் அவ்வளோ பெரிய வெற்றிகளை குவிச்சாங்க அப்படின்னா அவங்ககிட்ட விபச்சார கான்செப்டே கிடையாது. இன்னைக்கு பார்க்குறோம் எல்லா இந்த மொசாட் ஏஜென்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா